போராட்டம் இன்றைய நாளிலே முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழகத்திலே மக்களுக்கும் மாணவர்களுக்கும் விடியலை கொண்டு வரக்கூடிய வகையிலே விடியல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடியல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 6.25 லட்சம் ஆசிரியருடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரமான கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று போராடி வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்களுக்கு 50% ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இறப்பு பணிக்கொடையாக இறந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்ற வதந்திகள் கிளம்பிய நிலையிலே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை கருணையோடு பார்த்து அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியத்தை வழங்குவோம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே 4.5 ஆண்டு காலம் நாங்கள் எல்லாம் மென்மையான போக்கிலே போராடி கொண்டிருக்கிறோம் என்று பத்திரிகையாளர்களெல்லாம் எங்களை விமர்சித்தார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் முடிவினை எட்டியிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஓய்வூதிய திட்டம் தமிழகத்திலே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு முழுமையாக அதை வரவேற்கிறது. அதற்கு மேலாக எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான 2003க்கு பின்னால் இன்றைய தேதி வரை பணி நிறைவு பெற்றவர்கள் இறப்பு காரணமாக இறந்தவர்களுக்கெல்லாம் 48,000 பேருக்கு ஒரு கருணை ஊதியமாவது வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு பெரு மகிழ்வோடு நன்றியோடு வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் எங்களோடு பேசிய மாண்புமிகு பொதுப்பணிகள் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களும் 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற வலியுறுத்தி வந்தோம். மற்ற கோரிக்கைகளையும் நிச்சயமாக விரைவிலே இந்த ஜனவரி மாதத்துக்குள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியினை தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை சந்தித்து அதையும் தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய அத்தனை கோரிக்கையிலும் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னால் நிறைவேற்றுவார் என்று ஜாக்டோ ஜியோ பெரிதும் நம்புகிறது. நன்றி. வின்சென்ட் பால்ராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர். முதல்வர் அறிவிப்புக்கு எதிராக விதிமுறைகள் எதுவும் வர வாய்ப்பில்லை. எந்த விதிமுறைகள் வந்தாலும் நான் முதலமைச்சரத்திலே சென்று முறையிடுவோம். கண்டிப்பாக எந்த விதிமுறைகளும் இந்த ஓய்வூதியத்துக்கு எதிரான விதிமுறைகளாக இருக்காது என்று நம்புகிறோம்.